இடத்தில் வளமே நடுவாங்க. வந்தோரை வரவேற்கக்கூடிய பாங்கு கொஞ்சம் கூட வருக வருக என்ற வரவேற்ற தலைவியை தற்சமயம் விடுத்து உதவி. உங்கள் உடை நடை பாவனை இத்தனை ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும் பொழுதிலே இடத்திற்கு தாங்கள் தான் தலைமை நான் தெரிந்து. அதோ தெரிந்து பாருங்கள், வெள்ளிமலையில் வேடுவண்ணா உங்கள் நாட்டிற்கு முதலில் வருகின்ற பிரஜை என்பதால் எங்கள் வெள்ளிமலை வேடுவர்கள் சார்பாக வேற்றுவன் நம்பியின் மகள் வள்ளியாக உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வரும் நாட்டத்தில் அழகான மான்களை கண்டே அற்புதமான மான்கள். ஒவ்வொரு மானும் இப்படித்தான் இருக்கும்னு விலைமதி சொல்ல முடியாது. அழகான அற்புதமான ஓவியமா அப்படியே பார்த்தேன். மான்களை என்னை பார்த்தது மரியாதை நிமித்தமா எல்லா மானுமே ஓடி மறைஞ்சிருச்சு. ஒரே ஒரு மான் என் உள்ளம் கொள்ளு கொண்ட மான். மான் என்னை பார்த்தது, நானும் மானை பார்த்தேன். சரி மான நல்லா இருக்கு அப்படின்னு இப்படிதான் ஒரு கண்ணாடி இருந்துச்சு. ஆக என்னடா மான் நம்மளை பார்த்து அப்புறம் திரும்பி இப்படி உங்க மாதிரி அப்படி சவுண்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு நீ சரியான ஆம்பளை, நான் ஓடுறேன், என் ஓட்டத்தை நீ பிடிச்சு போறா பார்வை பார்த்தேன். அந்த பார்வை நானும் பார்த்தேன். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்ததுல ஒரு காதல் பண்ணுச்சு. அப்பதான் அந்த மானு நீ என்ன பெரிய காதல் பண்ணனா காதல் பார்வை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிச்சு. நான் அந்த மான்கிட்ட நான் காதலிக்கிறவனோ இல்லையோ காதலுக்கு மரியாதை தரக்கூடியது அப்படிங்கிறனால என் காதல் மானை கை கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட மான் தெரியுமா? ஒரு சிறந்த வேடுவரை கண்ணெடுக்கு மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும். வேட்டையாடக்கூடிய தத்துவமே இதுதான். கொண்டு வாழ்றது கொண்டுதான் இருக்கிறாங்க, உயிரோட பிடிச்சிருக்கணும். இல்லைன்னா அடிச்சாத பிடிச்சிருக்கணும். எதையுமே பண்ணாம என்கிட்ட பேசி என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறதுல வேற வனத்துக்கு போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை உங்க மான் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா? மானை பார்த்தீங்க இல்ல, ஏன் பார்த்த உடனே பிடிக்கல? பிடிக்கலாம்னு முயன்றேன். அப்ப மானை பிடிக்கிறது உங்களுக்கு திறமை பத்தல. திறமையா இருக்குங்க அப்படின்னு நீங்களா சொல்லிக்கிறதா? நீங்களா சொல்லிக்கிறதா? திறமை இல்லைன்னா மானை பிடிக்கிறதுக்கு திறமை உள்ளவர் நான் சொல்லுவேன். நீங்க தான் மானை பிடிக்கலையே, அப்ப உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னு அர்த்தம். மானை பிடிக்கலன்னு சொல்லாதீங்க, மானை பிடிச்சிருக்கு. மானை பிடிச்சதுனால தேடி வந்திருக்கேன். மானை பிடிச்சிருக்கு, மானை ஏன் பிடிக்கலைன்னு தான் கேக்குறேன். அது நேரம் காலம்
பார்த்து என்ன நேரங்காலம் பார்த்து? அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குல்லங்க. என்ன காது குத்து கல்யாணமா வைக்கிறீங்க நேரங்காலம் பார்க்கறது? நீங்க காது குத்து கல்யாணத்துக்கு கூட நேரங்காலம் பார்க்க வைக்கலாங்க. பிடிக்கிறது பாருங்க, பிடிக்கிற விஷயத்துல மட்டும் நேரங்காலத்தை அவசியம் பார்ப்பீங்க. நேரங்காலம் பார்க்கிற வரையும் மான் ஒரே இடத்துல உட்காந்துருக்குமா? உட்காரல. அந்த மான் என்னை இங்க வரவழைக்கிறதுக்காகவே அப்படி பாசாங்க காமிச்சு ஓடி வந்துச்சு. ஓடி வந்த மானம் உள்ள மறைஞ்சுக்கிட்டு இருக்குங்க. போய் தேடி பாருங்க. ஐயா, எனக்கு தெரியாம இந்த இடத்துல எதுவுமே நுழைய முடியாது. எங்க உங்களுக்கு தெரியாம எது நுழைய முடியாது? சவுடால ஏன் பேசக்கூடாது? அப்படிதான் பேசுவேன். மாடை பிடிக்கிறதுக்கு வக்கில்ல இளையவள சவுடாலா பேச முடியாது. நான் பேசுறதுல என்ன இருக்கு? நான் கேட்கிறேன். அதுக்கு உள்ள அமைக்க வச்சுக்கிட்டு இல்ல இல்ல உங்களுக்கு வெட்கமா இல்லையா? ஐயா ஐயா ஐயா, காலத்தால இப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறீங்களே. பழி போடுறவங்க நான் இல்லைங்க. நீங்க வாங்க, உள்ள போங்க, தேடி பாருங்க, என் மான் இருக்கும். அப்பதான் நினைப்பீங்க, ஆகா பாவம் அந்த பையன் கிட்ட வந்து நம்ம மானு இல்லைன்னு சொல்லிட்டுமே, வரலின்னு சொல்லிட்டுமே, நாலு சின்ன பையலா இருக்கா அப்படி நினைச்சு நீங்க அதான் சொல்லி விரட்டலாம் நினைக்கிறீங்க. இங்க பாருங்க, அடுத்தவங்க பிள்ளைங்க நான் என்னைக்குமே ஆசைப்பட மாட்டேன். என்கிட்ட ஒரு வேலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளவு தூரம் நான் உங்களை பேச விட்டுருக்க மாட்டேன். கேட்ட உடனே கொடுத்துருப்பேன். உங்க மாடை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரி, எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்ல. எங்க என் மாடை நீங்க பதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லல. சரி, என் மாடு உள்ள இருக்கும். நீங்க போய் தேடி பாத்தீங்கன்னா அது எப்படி நான் இல்லைன்னு சொல்லியும் உள்ள இருக்கும். நீங்க இல்லைன்னு சொன்னதுனால ஆமாசாமி பட்டு போறதுக்கு சோழகிரியா ஏமாந்தவன் போக வேண்டியதானே? என்ன போக வேண்டியது? ஆமா, சொல்லிட்டு வேற இடத்துல போய் தேடி பார்க்கணும். எங்க பார்த்தது இங்க, புலம் உணர்ந்தது இங்க, இங்க இடத்த விட்டு வேற இடத்துல போய் எதுக்கு தேட சொல்றீங்க? நீங்க சொல்றதுக்குமே நான் கட்டுப்படுறேங்க. உங்க பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன். இங்க இல்லையா, வேற இடத்துல போய் நான் தேடி பார்க்கிறேன். முதல்ல நீங்க உள்ள போய் தேடி பாருங்க. அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்க சொல்லி நான் உள்ள போய் பார்த்தேன் அப்படின்னா என் காவலை நீங்க குறை சொல்றதா அர்த்தம். பாத்தீங்களா? அப்படி நான் சொல்லி நீங்க உள்ள போய் தேடி பார்த்தா உங்க காவலை நான் குறை சொன்னதா அர்த்தம். அதே போல நீங்க சொல்லிட்டீங்களேன்றதுக்காக நான் வேற காலத்துல தேடி போனேன்னு வச்சுக்கோங்க, என் வேட்டையை நீங்க குறை சொல்றதா அர்த்தம். உண்மை அதுதான். என்ன வேட்டையாட தெரியல, வேட்டையில குறை இருக்கு. நீங்க வேற என் வேட்டையை நீங்க குறை சொல்லாதீங்க. வேட்டை எப்படி ஆடணும்னு பயிற்சி பண்ணி வச்சு நடத்துறீங்க எங்க குடும்பம். அடேங்கப்பா, வேட்டையாடக்கூடிய தத்துவம் தர்மம் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? கொண்டு வா, இல்ல கொண்டு வா. தத்துவம் கேளுங்க. ஆனா சில முடிச்ச பானை அடிக்காத. சரி, உறவு கொள்ளும் பானை அடிக்காத. தவ முனிவர்கள் மீது பானம் வைக்காத. இந்த தத்துவம் தர்மங்கள் கூட எங்களுக்கு தெரியும். பார்த்தோன்னே அடிச்சு நீங்க வந்து கூட்டிட்டு போயிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளைங்க வாய் சவடால பேசக்கூடாது. என்ன என்னமோ தெரியல, நீங்க பேசல உண்மையதான் பேசுறீங்க. மானை பார்த்ததுமே சட்டுன்னு அடிச்சு தூக்கி தோல்ல போட்டு கொண்டு போயிருக்கணும். அதான் இந்த மானை அடிச்சு பிடிக்கிற மானுங்க, அணைச்சு பிடிக்கிற மானு. அவங்க அப்படியே கையால பிடிக்கிற மானு. கையால பிடிக்க முடியுமா? நான் பிடிப்பேன். வேகமா ஓடுங்க. ஏங்க அது என்ன வேகமா ஓடுதுங்க? ஒரு பார்வனை பார்த்தா போதுங்க, அப்படியே மான் மயங்கிடுங்க. ஐயோ, நீங்க பார்த்தா மான் ஏன் மயங்க போகுது? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க மான் வேகமோ மனோவேகம் இருக்கிறாங்க. மனோவேகத்தை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல. இந்த மனோவேகம் என்னன்றது எனக்கு தெரியும். நல்லா கேளுங்க. மான் வேகமோ மனோவேகமோ அதான் உண்மை. ஆனால் அது ஒரு சின்ன திருத்தம் இருக்குங்க. என்ன? மான் வேகமோ மனோவேகமோ, அந்த மனோவேகத்தை காட்டி வேகமா போகக்கூடியது ஒண்ணு இருக்குங்க. அதாங்க இந்திரஜால தேர். எப்படின்னு நீங்க கேட்பீங்க. முருகன் தமிழ்குமரன் சூரனை வதைக்க அவதரித்தவன். சூரபதம் என்ன பண்ணிட்டியா? 33 தேவர்களை சிற வச்சிருக்கா. அப்ப சூரனுக்கும் எம்பெருமான் முருகனுக்கும் பெருங்கண்ட போர் நடக்குது. அப்பேற்பட்ட போர்க்களத்தில் வெற்றி கொண்டவன் முருகபெருமான், தோல்வியை கண்டவன் சூரபதமன். இந்த கதை உங்களுக்கு தெரியுமே? தெரியும். இந்திர துய்பம் என்று சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட இந்திரனுடைய தேருக்கு சமமான வேகம் எதுவுமே கிடையாது. மனோவேகம் அப்படிமாங்க. மனோவேகம்னா என்ன? நம்ம இங்கதான் நின்றுட்டு இருப்போம், ஆனா நடப்புல எங்க இருக்கும் அப்படின்னா வேற எங்கேயும் இருக்கும். ஆக மனமாகப்பட்டது ஒரு மனம் என்று சொல்லக்கூடியது ஒரு குரங்கு. சரியா? குரங்கு மாதிரி மரத்து தாவிட்டே தான் இருக்கும் குரங்கு. அந்த மாதிரி மனமும் அப்படித்தான் மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றதை கேளுங்க, உங்களால சும்மா அல்லாடே என்ன குரங்குதான். போ நான் ஒரு யோசனை சொல்றேன். உங்களால மானை பிடிக்க முடியல, நான் எங்க அண்ணன் சொல்லி நொண்டியோ நொடமா பிடிச்சு தரேன், இழுத்துட்டு போங்க. ஆனா உங்க தாராள மனச நான் பாராட்டுறேன்.
தலை வணங்குறேன். இந்த என்ன வேணும் வாயா, உன்னால மானை பிடிக்க முடியல. எங்க அண்ணன் தம்பி கிட்ட சொல்லி மானம் முடியோ நம்ம ஏதோ ஒரு மானை கொடுக்குறேன், நீங்க கொண்டு போன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, ஒரு மானம் இல்லைங்க, 1000 மானம் கொடுத்தாலும் சரி, 1,00,000 மானம் அண்ணன் தம்பி 7 பேரும் சேர்ந்து பிடிச்சாங்க. இந்த பக்கம் நிப்பாட்டி நான் தேடி வந்த பாருங்க, இந்த ஒத்த மானம், இந்த ஒரு மானம் இந்த பக்கம் நிப்பாட்டி அண்ணன் தம்பி பிடிச்சு வந்த 1,00,000 மானம் இந்த பக்கம் நிப்பாட்டி பார்த்தா அந்த 1,00,000 மானமே நான் தேடி வந்த இந்த மானோட கால் தூசி வர போறாங்க. அப்படி என்னங்க அதிசயமான அதிசயமான அற்புதமான மானுங்க. என்ன சொன்னீங்க, மனோலகத்தை பத்தி தெரியாம பேசுறீங்க. அப்பதான் சூரபதமன் அவங்க அம்மா மாயிகையை நினைக்கிறான். அம்மா, என் அங்காளி பங்காளி அமுட்டு பேரு செத்து கிடக்கா, அமுட்டு பேரு உயிரோட வரணும். நாளைக்கு நான் செத்துட்டா கூட எனக்கு எள்ளு தண்ணி இறக்க கூட நாதி இல்லாம போயிட்டேன் அந்த சூரபதமே. அதனால என் அங்காளி பங்காளி பூரா செத்து கிடைக்கான், அதனால உயிரோட வரணும்னு அவங்க அம்மாட்ட வரம் கேட்கிறான். அவங்க அம்மா சொல்றா, மகனே இது என்னால முடியாத காரியம், மாளிகையை உண்டு பண்ணதான் முடியுமே தவிர மாளிகையால் உயிரை தர முடியும், உயிராட்ட உருவத்தை தர முடியாது. அப்படி தரணும்னா அமுத சீத மந்திர மலை கூடம் ஒரு கூடம் இருக்கு. அந்த மலை இங்க வந்தால் இவங்க புறம் புழைச்சுக்கிறாங்க. சொல்லி முடிக்க அந்த மலை வந்து நிக்குதுங்க. சொல்லி முடிக்க மலை வந்து நிக்குது. காரணம், இந்திரனை கைது பண்ணி வச்சிருந்த சூரபதுமே. அப்ப இந்திர ஜால தேர் அங்கதான், அது ஜால தேர், ஜாலமணு. அந்த தேர் சொல்லி முடிக்கணும்னா போய் அந்த மலையை கொண்டு வந்துருச்சு. அதான் மால்வேகமோ மனோவேகமோ, மனோவேகத்தை கட்டி இந்திரஜால தேரு. அந்த இந்திரஜால தேரை கட்டி வேகமா போகக்கூடியது மான். அந்த வேகத்துல வந்ததுனால உங்ககிட்ட நானும் பணிவா கேட்டு வேகம் இருக்கணும், அதே சமயத்துல விவேகமும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்பேற்பட்ட முறையில மானை பார்த்த உடனே நீங்க பிடிக்கல அப்படின்ற காரணத்தினால தேடி வந்தது உண்மையாவே மாண்டான் என்ற சந்தேகம் வந்த காரணத்தினால தேடி வந்தது உண்மையில் மாண்டா முன்னிருந்த இளைஞர்களுக்கும் அந்தாண்டைங்க மகாபாரத பரிசுன்னு சொல்லக்கூடிய மன்னன் இருந்தான். உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருந்து காக்கப்பட்டவர் கிருஷ்ண பரமாத்மா மூலமாக அஸ்வத்தாமன் மூலமாக பிரம்மாஸ்திரத்தை எய்யும் பொழுது அதிலிருந்து காக்கப்பட்ட குழந்தையாக பிறந்த சிசுவாகப்பட்டவன் தான் பரிசுத்தை என்று சொல்லக்கூடியவன். பிற்காலத்துல கலியுகத்தின் கடைசி மன்னனும் அவன் தான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா வேட்டையாடுவதற்காக வர்றான். வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சமீகன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவராகப்பட்டவர் யானை நிலையில் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப தூரம் வந்த காரணத்தினால எனக்கு என்ன அப்படின்னா தண்ணீர் தாகமாகப்பட்டது எடுக்குது. அப்ப அந்த முனிவரிடம் தண்ணீர் கேட்கிற, பொதுவாக தியானத்துல மறந்தவங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க. அந்த முனிவர் அமைதியாவே இருக்கிறார். மன்னன் என்ன நினைக்கிறானா, நம்ம இந்த நாட்டுக்கே மன்னன் வந்து தண்ணீர் கேட்கிறோம், ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஏன் அங்கேயே போயிருக்கிறீங்க, பயமா இருக்கா? சும்மா அங்கே
அதுக்கு நீங்க வரீங்க ஏங்க நான் பாட்டுக்கு ஒதுங்கி நிக்கிறவனும் வாண்டையா ஒரு பக்கத்துல வந்தா ஏன் வரேன் வாயனா அங்க கூட இல்லைங்க ஏன் அங்க போய் நிக்கிறீங்க அப்ப அந்த மன்னனாகப்பட்டவன் கோவப்படுறான் என்ன எதுவுமே சொல்லாம அப்படி வாயை மூடி அம்மா மௌனமா இருக்கிறாரு அப்படின்னு இவர் எப்படியாவது அவமானப்படுத்தலாம்னு நினைச்சவன் அந்த பக்கம் பாக்குறான் ஒரு இறந்த அரவத்தினுடைய உடலாகப்பட்டது இறந்த பாம்பு கிடக்கு இந்த பாம்பை எடுத்து என்ன செய்யறான் அப்படின்னா அந்த முனிவருடைய கழுத்தை சுத்தி போட்டுட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறான் அவமதித்ததாக நினைத்து அந்த இடத்துல சமீக முனிவருடைய மகனான சிறுங்கமணியாகப்பட்டவர் விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு நடந்த இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய தந்தையை அவமதிச்ச காரணத்தினால சிறுங்கமணிவருக்கு கோபம் வந்து அந்த இடத்தில் பரிசுத்த மன்னனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு என்னுடைய தந்தையை அவமதித்ததன் காரணமாக இன்னும் 7 நாட்களில் அரவம் திண்டி இறக்க கடவுள் சொல்லக்கூடிய சாபத்தை கொடுத்தார் முனிவருடைய சாபம் பலித்தது இவனும் எப்பேற்பட்ட இரும்பு கோட்டையவே கட்டி இருந்து பார்த்தான் 7 கடலுக்கு அப்பாலும் போய் இருந்து பார்த்தான் கடைசியாக ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனியில் இருக்கக்கூடிய சிறிய நாகமாகப்பட்டது திண்டி பரிசுத்த மன்னனுடைய உயிராகப்பட்டது போச்சு காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசிச்சு செயல்படணும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செஞ்சோம்னா கடைசி பிரச்சனையில மாட்டிக்கிறோம் இந்த மாதிரி மாட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வேட்டைக்கு போனா எல்லாருமே துன்பத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க தசரதன வேட்டைக்கு போன காரணத்தினால ஜலபோஷ மகர்ஷியுடைய சாபத்திற்கு ஆளானார் பாண்ட மன்னன் வேட்டைக்கு போன காரணத்தினால கிந்தம மகர்ஷியுடைய சாபத்திற்கும் யயாதி மன்னன் வேட்டைக்கு போன காரணத்தினால சுக்ராச்சாரியாருடைய சாபத்திற்கும் துஷ்யந்த வேட்டைக்கு போன காரணத்தினால துர்வாசனுடைய சாபத்திற்கும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் சாபத்துக்கு தான் ஆளாயிருக்கிறாங்க அதே சமயத்துல வேட்டைக்கு போய் பெருமை அடைந்தவர்கள் நான் இருக்கிறேன் இல்லைன்னு இல்லை ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு ஏதோ நம்ம இடத்தை சேர்ந்தவரு பாக்குறதுக்கு சின்ன பையலா இருக்கீங்க வளர்ற பைய அப்படின்னு நானும் பொறுமையா பொம்பளை பிள்ளையா வட கொடுக்கமா சொல்றேன் இந்த இடத்துல மான் இல்ல வேற இடத்துல போய் பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏங்க நீங்க சொல்லக்கூடிய பாணி வேற மாதிரியா இருந்தாலும் உங்க பேச்சு நல்லா இருக்குங்க ஆத்தடி எதிரிய கூட காந்த மாதிரி இழுக்கக்கூடிய பேச்சுங்க பச்சைமன்ற வடக்கால மன்ற பேச்சு மாதிரி நல்ல பேச்சு ஆனால் நீங்க சொல்லுங்க பாண்டி மன்னன் வேட்டைக்கு போனா தசரதனும் வேட்டைக்கு போனா துஷேந்தர் வேட்டைக்கு போனா சிரமங்கள் நடந்திருக்காங்க ஆனா வேட்டைக்கு போய் சிறப்படைஞ்சவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க நான் ஏத்துக்கிறேன் சிறப்பு அடைகிறது வேறங்க அதான் ஆரம்பத்திலிருந்து வந்ததுல உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் காதலுக்கு மரியாதை தரக்கூடியது காதலுக்கு புனிதமானதுங்க இந்த காதலுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க இங்க பாருங்க கோடி கோடியா பணத்தை கொடுத்தாலும் சரி கப்பல் கப்பலா நகையும் பயிடுரைந்து கொடுத்தாலும் சரி மனசு இருமனமும் ஒரு மனமாகணுங்க மனசு வேணுங்க ஒரு ஆண் பெண்ணிடத்திலே ஒரு பெண் ஆணிடத்திலே கொடுக்கணும் அதாங்க அன்பு அந்த அன்பு தாங்க காதல் ராவணேஸ்வரன் வேட்டைக்கு போனா ராவணேஸ்வரன் யாரு அவன் குணம் என்ன எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ராவணன் அறகோடி ஆண்டு ஆடில் வரம் பெற்றவன் ஒண்ணு ராகவனியில் அவனை அடிச்சுட்டு இந்த உலகத்துல ரவிவர்மா கூட அவன் பக்கத்துல போக முடியாது சித்திரம் வருகிறது சற்குணமும் நிறைந்தவன் சற்குணவாளன் ஆனால் அவன் கிட்ட அவன் அழிவுக்கு என்ன காரணம் பெண் பித்தன் காமம் தலைக்கேறி இருந்தது அதுக்குதான் காதல் காதல் வந்ததுல இருந்து கழுதையா கத்துறேன் காதல் வேணும் ஒரு மனமும் இருமணமா இணையணும் அவன் மனம் என்ன ஆகும்னா இதையும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்ன நீங்க எதை சொன்னாலும் நான் ஏத்திட்டு போயிருவேன் பாத்தீங்களா எதை சொன்னாலும் ஏத்துக்கிறது வேணா ராவணேஸ்வரன் சுத்த தமிழே எப்பேற்பட்ட மிகச்சிறந்த சிவபக்தே வீணை வாசிப்பதில் வல்லவே அப்பேற்பட்ட சிவபெருமானையே தன்னுடைய சாமகானத்தால் இசையமைச்சு வசியப்படுத்தினவன் அப்பேற்பட்ட ராவணேஸ்வரனை தவறாக சித்தரிக்கிறீங்களே இது எப்படி என்ன பேசி தகத்திட்டீங்கன்னு உங்களுக்கு டீ வேற ஏதோ ஊருக்கார புண்ணிய வாங்கி தராங்க அதுக்கு நீங்க தடை போட்டுக்கிட்டீங்க ஏன் அப்படி சொல்றீங்க ராவணேஸ்வரனை தவறாக என்ன கேட்கறீங்க என்ன அரைச்சு பேசுறீங்க சும்மா வந்தது என்ன அரசமாவே அரைச்சுட்டு ஏதோ போய் சொல்றீங்க என்ன அரசமாவை அரைக்கிறவங்க இல்ல உலகத்துக்கே மாவை சப்ளை பண்றவங்க நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டு போறதுக்கு விவரம் தெரியாதவங்க வருவா நான் அப்படி போகணும்னு அவசியம் கிடையாது விவரம் தெரியாத பொம்பளை பிள்ளை வந்திருந்தா அதுக்கு 2 கதை
வச்சிருக்கேன், சுண்ட கடலை கதை, நரிக்குட்டி, பூனைக்குட்டி கதை வச்சிருக்கேன். அதை சொல்லி விடிய வச்சுட்டு போயிருக்கேன். நரிக்குட்டியா? நீ ஒரு விவரமான பிள்ளைன்றதுக்காக தான் விவரமான பேச்ச எடுத்து சொல்றேன். நீ சொன்னதுக்கு நல்லா கவனிக்கணும். சொல்லுங்க. ராவணன் நீ சொன்னது மாதிரி நான் குறை சொல்லமா, சிவபக்தியில் சிறந்தவன், ஜீவ காரணியம் உள்ளவன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. பெண்ணு தண்ணி எதற்காக சொன்னீங்க? எந்த பெண்ணுங்களுமே பலவந்தமா தான் அனுப்பிப்பான். ஒண்ணு, அது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற மாதிரி எல்லா வகையிலும் நான் தான் சொல்ல சகுனன் பெண்களை பலவந்தமாக கவர்வான். அப்படி கவர்ந்ததுனாலதான் எந்த பெண்ணையும் சொல்லக்கூடாதுன்ற சாபத்திய வாங்கினா. இதை வந்து நீங்க சொன்ன மாதிரி அரசமா வரைக்கும் நான் விரும்புறேன். கோடு மட்டும் போட்டு காட்டுறேன். குசத்வஜர் என்று சொல்லக்கூடிய முனிவருடைய மகளாகப்பட்டவர் இல்லையா? அப்பேற்பட்ட வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண் பிறக்கும் பொழுதே வேதங்கள் வாயிலிருந்து ஒழித்த காரணத்தினாலதான் அந்த பெண்ணுக்கு பெயரே வேதவதி என்று சொல்லக்கூடிய பெண். பெருமாளையே தன்னுடைய கணவனாக வரணும் அப்படின்னு தவநிலையில இருக்கிறாங்க. தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ராவணேஸ்வரனாகப்பட்டவன் போனா யாருக்குமே யானைக்குமே அடி செருக்குங்க. யாருமே இந்த உலகத்துல நல்லவர்கள் கிடையாது. சரியா? எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சிறு சிறு தவறுகள் செய்வது இயல்பு. ராவணேஸ்வரன்றமே அப்பேற்பட்ட ராவணேஸ்வரன் அசுரனிடத்தில் பிறந்து வந்தான். அதனால அவனுக்கு அந்த குணம் இருப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறோம்னு ஆசைப்படுறான். அவன் மறுக்கிறா. ஏன்? மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியார் 3 பெண்களை கவர்ந்து போனாரே, அவர் பிரம்மச்சாரி சொல்றோம்ல, சம்மதம் இருக்கா இல்லையான்னு கேட்காம கூட அம்பிகை அம்பாளிகை என்று சொல்லக்கூடிய 3 பெண்களை கவர்ந்து சென்று அதன் மூலமாக அம்பை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவருடைய வாழ்க்கையே அன்னைக்கு என்ன ஆச்சு? நிர்மூலமாக்கப்பட்டது. கடைசியில் சிகண்டியாக இருந்து அவன் மூலமாகத்தான் பீஷ்மர் இருந்தார் இல்லையா? பெண்ணாகப்பட்டவளை அவருடைய விருப்பம் இல்லாமல் இழுத்து போவது வந்து தவறான செயல் தான். ஒரு முனிவருங்க. ஆமா, முனிவரு யாரு? பராசர முனிவரு. சரி, ஒரு பெண்ணை பார்த்தாரு. நேரடியா போட்டு கேட்டாரு, அம்மா இங்க வா, நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நட்சத்திரம், காலமும் கோள்களும் நட்சத்திரமும் கூடக்கூடிய இந்த நேரத்துல நீ நானும் கூடினா ரொம்ப நல்லா இருக்கும். உலகமே உய்யக்கூடிய அளவில் ஒரு குழந்தையாகப்பட்டவன் அவதரிப்பான். கேட்டாமா, நல்லா கேட்கணும். ஒரு முனிவே அந்த செம்படவ பெண்ணு கிட்ட மீனவ பெண் கிட்ட கேட்டான். அந்த பொண்ணு சொன்னா, ஐயா நான் ருதுவாகாத மங்கை, ருதுவாக்குறேன், உனக்கு சம்மதமான்னு கேட்டாமா. அவ சம்மதித்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே போட்டக்கூடிய ஒரு வேத வியாசனை கொடுத்துட்டு போனா. நல்லா கேட்கணும். ஆக அப்பேற்பட்ட முனிவர்களே கையடித்து வணங்கக்கூடிய கண்கண்ட கலியுக கடவுளா வாழ்ந்தவன் ராவணன். அந்த ராவணன் கிட்ட எத்தனையோ நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் பெண்களை பலாத்காரம் பண்ணா பலவந்தப்படுத்தினா. ஏன் சொல்ல வரனா? அப்பேற்பட்ட ராவணன் உள்ளத்திலும் கல்லுக்குள்ள ஈரம் இருப்பது போன்று காதல் பரந்துச்சு. அதுக்கு சொல்ல வர. என்ன இடத்துல? வேட்டைக்கு போறான். ஏன்னா ஒரு வேந்தன் குடிமக்களை காக்க வேண்டும். குடிமக்களை காக்கக்கூடிய கோட்பாட்டோட பிள்ளைய அம்பி எடுத்துட்டு சேனை படைகளோடு காட்டுக்குள்ள போறான். வேட்டைக்கு போனா அவன் களைப்பு தீர ஒரு இடத்துல உட்கார்ந்து வீணை வாசிக்கிறான். நீங்க கூட கேட்கலாம், எல்லாம் வல்லாள விட்டு கூட்டம் வரட்டு, உங்களுக்கு கூட்டம் எனக்கு நல்லா தெரியும். ஏயா வேட்டைக்கு போறவை வீணை நாம தூக்கிட்டு போறாங்க. ராவணன் நினைச்சா எதையும் வரவழைக்கக்கூடிய சக்தி தன்மை அவகிட்ட உண்டு. அப்போ ஒரு வீணையை, பொன் வீணையை வரவழைச்சு வாசிக்கிறான். அவனுடைய வீணை மீட்டக்கூடிய ஓசையை கேட்டு மண்டோதரி அந்த குடியில் இருந்தாலே நீங்க சொன்ன மாதிரி அப்படியே வந்தா. அந்த ஓசை எந்த பக்கம் வருது? ராவணனை பார்க்கிறான். இதுல வந்து இங்க வரல, அந்த இடத்துல அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினான் சொல்லுவாங்களே, இந்த இடம் தான். அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ராவணையும் சீதையும் சொல்லுவாங்க. அல்ல, சீதை அந்த பிள்ளைய பார்க்கிறான். இந்த பிள்ளை இந்த மரவை உடைச்சுவானா? பிள்ளை பார்க்கிறான். ராவணன் அந்த பிள்ளையை பார்க்கிறான். அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் பிள்ளை. ஆனால் இங்கே அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்றால் இந்த மண்டோதரி ராவணனை பார்க்கிறான். ராவணன் மண்டோதரியை பார்க்கிறான் வீணை வாசபடி. அப்பதான் அந்த மண்டோதரியை பார்த்ததுமே இவன் மனதிலே ஒரு காதல் பிறக்குது. அதுக்காக சொல்ல வரேன். கையவளாக இருந்தவன், காமுனாக இருந்தவன், கன்னியர்களை பலவந்தப்படுத்திய அந்த ராவணன் மனசுலையும் காதல் பிறந்துச்சு. அந்த காதல் பிறந்ததால் மண்டோதரியின் தந்தையிடத்தில் போய் கேட்கிறார், ஐயா உங்க மகள் மண்டோதரிய நான் காதலிக்கிறியா, எனக்கு கல்யாணம் செய்து வையுங்கள் அப்படின்னா.
அந்த அரக்கப்புலப்படி மண்டோதரியை திருமணம் செஞ்சுட்டு வந்தான். ஏன் சொல்றேன்னா, கல்லுக்குள் ஈரம் இருந்தது மாதிரி அந்த ராவணன் வேட்டைக்கு போனதுனால, அதை சொல்ல வரேன், காதல் பிறக்கத்தானே செய்யும். அந்த வேட்டைக்கு போனதுனால அவன் மனசுலயும் காதல் பிறந்துச்சு. நானும் வேட்டைக்கு வந்திருக்கேன். மண்டோதரியை பார்த்து காதலிக்கல அப்படின்னா அதுதான் தவறு. காரணம் என்ன? சீதைக்கு நிகரான சீதையை எப்பேற்பட்டவர்? மகாலட்சுமியுடைய அழகுக்கு ஒப்பானவர். ஆக அப்பேற்பட்ட சீதையினுடைய அழகுக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னா மண்டோதரி அப்படின்றது அழகாக ராமாயணத்துல கம்பராகப்பட்டவர் சொல்லியிருப்பார். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, ராமனுக்காக சீதையை தேடி வந்த ஆஞ்சநேய பெருமாளாகப்பட்டவர் என்ன செய்யறாரு, இலங்கைக்கு வர்றாரு. வந்த உடனே சீதையை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு தேடிக்கொண்டே வரும்பொழுது ஒரு இடத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அயர்ந்து உறங்கிட்டு இருக்கிறாளாம். அந்த பெண்ணை பார்த்த உடனே சற்று நேரம் ஆஞ்சநேய பெருமானே தயங்கினாராம். காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு ஒரு மகாலட்சுமியுடைய அழகிற்கு ஒப்பான ஒரு பெண்ணாக இருக்கிறாளே, அப்பேற்பட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஏற்றவள் இவளாகத்தான் இருப்பா, இவதான் சீதையாக இருப்பா அப்படின்னு ஆஞ்சநேய பெருமானே அந்த இடத்துல குழம்பினாராம். ஆனா ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்திருக்கிறார். ராமனை பிரிந்து வேதனையில் வாடக்கூடிய சீதையாகப்பட்டவள் இவ்வளவு ஒரு அலங்காரத்தோடு, ஆடை அலங்காரத்தோடு, முகத்தில் புன்னகை பூத்தபடி இருப்பாளா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது. அதற்கு பிற்பாடுதான் இறங்கி போய் பார்த்ததற்கு பிற்பாடுதான் தெரியுது, அங்க அயர்ந்து உறங்கி கொண்டிருந்தது யார் அப்படின்னா, முகத்தின் மகிழ்ச்சியோடு உறங்கி கொண்டிருந்தது யார் அப்படின்னா அது மண்டோதரியாகப்பட்டவர். ஆக அப்பேற்பட்ட அழகுக்கு ஒப்பானவள் இந்த மண்டோதரி. என்னதான் அழகான பிள்ளையை கட்டினாலும் கொண்டாடி சொன்னா கேட்கிறாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்ப மண்டோதரி எவ்வளவோ சொன்னா, நான் சொல்றதை கேளியா? கொண்டாடி சொன்னா கேளு, சரியா? மண்டே மண்டே ஆட்டாத. அவன் சரியில்லாம இருக்கிறான், அவன் கிட்ட போய் மோதாத, சொல்றதை கேளு. என்னடா நீ வச்சுட்டே இருக்கிற? ராமணேஸ்வரனை பார்த்து மண்டோதரி விளையாட்டாக சொல்றா. கணவனை பார்த்து நான் சொல்றதை கேளுங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி, அவரை போய் மோத வேண்டாம். அது விதியின் காரணமாக ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கிறது, அதனால வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னா. கேட்டானே? கேட்கல. திமிரு. கொண்டாட்டி பேச்ச கேட்கல வச்சுக்க, கடைசி நீ பிரச்சனையில தான் மாட்டிக்கிடுவ. அவங்க வேற தெய்வம் கேட்டான். அப்ப என்ன அப்படின்னா, ராவணேஸ்வரனாகப்பட்டவன் மனைவியினுடைய சொல்ல மதிக்காம, மனைவியினுடைய சொல்ல மதிக்காம அந்த இடத்திற்கு ராவணேஸ்வரனாகப்பட்டவன் போறான். அதனால அழிஞ்சான். அது ஒரு கதை. ராவணேஸ்வரன் இறந்த பொழுது மண்டோதரியாகப்பட்டவர் வந்து பார்க்கிறான். பார்த்து கணவன் இறந்துட்டான். கணவன் இறந்த துயரை யாராவது தாங்க முடியுமா? அப்ப எப்படி விழுந்து அழுதாலும் மயில், அதாவது ஒரு மலையிலிருந்து மயிலாகப்பட்டது கீழே விழுந்தா அந்த மயிலுக்கு என்ன கதி ஏற்படுமோ அதை அந்த அளவுக்கு ஏங்கி தன்னுடைய கணவனை நினைத்து அழுதா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவாரு. அதே மாதிரி மகனான இந்திரஜித் என்று சொல்லக்கூடியவன் இறந்து போயிட்டான். ஆனா மகன் இறந்த பொழுது மண்டோதரியாகப்பட்டவள் எப்படி அழுதானா, ஓமையாக கம்பர் சொல்லுவாரு, கடலில் கலந்த மின்னல் போல அப்படின்னா, மின்னல் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது, கடல்லையே ஐக்கியமாவது போன்று காட்சி அளிக்கும். அப்பேற்பட்ட முறையில் தன்னுடைய மகன் மீது, அந்த உடலின் மீது சாய்ந்து உடலோடு உடலாக கலந்து தான் பெற்ற பிள்ளையை இழந்துட்டோமே அப்படின்னு அழுததாக கம்பர் அழகாக வர்ணிப்பார் இல்லையா? குடியின் அது இருக்கு. ஏன்னா மண்டோதரி அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர். எங்க இப்படியும் ஒரு கதை இருக்குல்லங்க? என்னங்க இப்படித்தான் கதை இருக்கு, நல்ல கதை. என்ன மாற்றம்? அப்ப எதிரியாருனாலும் நியாயமா இருந்தா ஏத்துக்கணும். பண்பாடோட பேசிருக்கீங்க, பகுத்தறிவோட பேசிருக்கீங்க, அதான். ஆனால் நீங்க சொல்லுங்க, மண்டோதரி அழகானவள், அப்படி இருந்தும் அவ சொல்றத நீ கேட்கல, கொண்டாடி பேச்ச கேட்கல, மீறி போயிட்டான். அதுக்குதான் நீங்க சொன்னது மாதிரி மலையிலிருந்து விழுந்த மயிலாகப்பட்டது தோகையை விரித்து எப்படி அழுதோ அந்த மாதிரி அழுதான் என்று. அது மட்டும் இல்ல, அந்த மலையிலிருந்து கீழே விழுந்து தோகையை விரித்து அழக்கூடிய மயில் பாரி வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்தான் மண்டோதரி. ஐயோ என் சதியே இறந்து விட்டேன் அப்படின்னு தன் மார்புல அரைஞ்சுக்கிட்டே ஓடி வந்தாலாம். அவன் ஓடி வரும்பொழுது அந்த காலத்துல வந்து இந்த சட்டையெல்லாம் ரவிக்கையெல்லாம் போட மாட்டாங்க, புடவை தான். அந்த புடவையெல்லாம் அது வந்து அசுர பெண்கள் என்ன மாதிரி கொடுத்துவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சிகை அலங்காரம், உடை அலங்காரம் அப்படின்னு சொல்லியில அவன் தன் மார்பிலே அரைஞ்சு அழுது ஓடி வரும் பொழுது, அப்பா என் ஐயனே, என் கணவா, என் சதியே, என் பதியே இறந்துட்டேன் அரைக்கும் பொழுது அவளுடைய 2 கொங்கைகளும் உங்கிட்ட அப்படி ஆடிச்சா.
அதை வர்ணிச்சிருக்கான் கம்பன் ஒரு இடத்துல தளிர் பொம்மைகள் தளிராட அப்படின்னு. அப்ப கம்பன் என்ன செய்யறது? தூக்கி போட்டு மிதிக்க முடியுமா? ஒரு கேத வீடு, ஒரு கேத வீட்டுல ஒரு பொம்பளை நெஞ்சில அரைஞ்சு அழுகிறா. அப்ப மாறாப்பு உலகம் அங்கங்கள் வெளியே தெரியும். சில பெண்கள் சாமி ஆடுவாங்க, உருண்டு கொடுப்பாங்க. அப்ப அந்த பெண்களுடைய அங்கங்கள் தெரியும். அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஒரு பொம்பளைய ஒருத்த வர்ணிக்கின்றான். அவனை கவிஞன் சொல்றதா இல்ல என்ன சொல்ல முடியும்? அதுக்கு விளக்கம் சொன்னா கம்பன். நான் ஏன் சொல்றேன்னா, எதற்காக சொல்றேன்னா, ராவணனின் காதல் மனைவி மண்டோதரி கொங்கைகளே தளிர் கொங்கைகள். அத எதை பார்த்துதான் இவன் மையல் கொண்டான்? அது வேணும்ல, அழகா அந்த கொங்கை அழகியா மண்டோதரி வர்ணிக்கிறாங்க. அப்பேற்பட்ட அழகி இருந்தும், ஏன்னா மண்டோதரி அசிங்கமானவ, ரசிக்க எதுவுமே இல்லாதவ, அங்க லட்சணம் இல்லாதவ. அதுக்காக சீதையின் மீது காதல் கொண்டான் அல்லது வேற இடத்துல காதல் கொண்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு அழகிதான். எனினும் அங்கனையும் பிறந்தது காதல். இவன் நினைச்சிருந்தா சீதையை பலவந்தம் படுத்திருக்கிறான். என்னைக்காக வேட்டைக்கு போய் காதலை வந்து மண்டோதரி மேல செலுத்தினானோ அதே காதலை தான் சீதா கிட்ட சொன்னான். சீதா, என்னை பிடிக்கவில்லையா? என்னை சாதாரணமா நீ நினைக்கிற, நான் நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்க. ஓ அனுமதி எனக்கு தேவையில்லை. நீ என்ன அனுமதி தந்து நான் உடைய வந்து நான் புணர்றது என்னால முடியும். இருந்தாலும் காதலிக்கிறேன். என் காதலை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ராவணன் மன்னாத்த உனக்கு ஆசை தோசை. ராவணன் மண்டோதரி கேட்கிறான், என் காதலை புரிந்து கொள் சீதை. சீதை சொன்னா, வினையுடைய அறக்கலாம் இருந்தே வென்றுக சாணகி என்றதெல்லாம் நடுவன் தங்கள் அனகங்கை எம்படும் அளவில் மூதையா இந்த கனகம் நீடு இலங்கையில் நின்று உருக காணியா வந்தனை கரம் பற்றி வைக்கல் வாழ்ந்த இப்பிறு விக்கிரு மாதரை சிந்தையாரம் துணை நின்ற செவ்வரம் தந்தவாட்டு திருச்ச சொல்லி அனுப்பிச்சா. ஆரம் தாழ்த்திருமார் பக்கம் என்றோம் தாரம் தாழவனை தயாவிலும் ஈரத்தான தெல்லை என்றால் தன் வீரம் காத்தலை வேண்டென்று வேண்டுமாய் சொல்லி அனுப்பிச்சாமா சீதையை. அப்பேற்பட்டவன் ராவணன். காரணம், வேட்டைக்கு போன ஒரே காரணத்தினால காதலுக்கு மரியாதை கொடுத்தா ஒண்ணு. நீ சொன்னது மாதிரி துஷ்யந்தன் வேட்டைக்கு போனா துர்வாசக முனிவனுடைய சாபத்துக்கு ஆளானா. ஆனா சகுந்தரை எப்படி கையாளம் பண்ணா? காதலிச்சா. அவனும் காதலிச்சா, இவனும் காதலிச்சான். விஷயமே வேட்டைக்கு போனா காதலிச்சான், கல்யாணம் பண்ணா. நானும் வேட்டைக்கு வந்திருக்கேன், பார்த்து பேசிக்கீங்க. இதெல்லாம் போக சபரிமலை ஐயப்பன் அவர் போனார் வேட்டைக்கு, அங்க வர அவர் பிரம்மச்சாரி. ஆனால் ஆரியங்காவில புஷ்கலா பூர்ணகலான ரெண்டு கொண்டாட்டி. புஷ்கலா ஒரே மாதிரியே இருக்கும், பூர்ணகலாவும் ஒரே மாதிரியே இருக்கும். அழகான ரெண்டு கொண்டாட்டி. ஆனால் அவரு வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகும் பொழுது அங்க கொடிய மிருகங்கள் ஒரு ஏவாரிய கடிச்சு குதற போகுது. அந்த இடத்துல அந்த சாஸ்தா வேடுவனாக சென்று கொடிய மிருகங்களை அகற்றி அந்த ஏவாரியின் உயிரை காப்பாத்தினார். அந்த ஏவாரி யாரு? மதுரைக்காரன். மதுரையில சரி சரி மதுரையில ஒரு நிமிஷம் அம்புட்டு எரிஞ்சு விரட்டணுமா? யார இது நல்லா இருக்கா? வாங்க வீடுவாரு, சும்மா அம்பளை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அம்புட்டு எரிஞ்சு விரட்டுவீங்களா? அவர் சொல்லுவாரு, இந்த அப்பால இறங்கி பிடிச்சிருப்பேன், நான் அன்பை செலுத்தி தான் பிடிக்கணும்னு வந்திருக்கேன். அம்பை வச்சு அடிக்கணும்னாக்க ஒரே அடி அடிச்சு அங்கனே தோல் பட்டியல போட்டு கொண்டு போயிருப்பேன். நான் வந்து இதை வதக்கணும், காயப்படுத்தணும், அது என் கொள்கை இல்லை. அப்படியே எந்த காயமும் இல்லாம அப்படி கட்டி அணைக்கணும் வந்திருக்கேன். என்னப்ப அடிக்கணும் முடிக்கணும் இதெல்லாம் போகட்டும். அப்ப மதுரையை சேர்ந்தவர் சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவர். சௌராஷ்டிரா பட்னூர்காரர். தன் மகள் புஷ்கலாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்ப சேர நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போறாரு, பட்டு துணி வியாபாரம். அங்க போனால்
இந்த அம்மா என்ன பண்ணிட்டா, அந்த ஆரியங்காவிலே தங்கிட்டு அந்த சாசாவை பார்த்து ஆசைப்பட்ட மகள் உண்டா காதல். இவன் அங்க போறான், காதல் மிருகத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த வியாபாரி கேட்கிறான். உன் மகளை என்னை கட்டி கொடுன்னு கேட்கிறான். அது வேண்டுமன். இங்க வந்து பார்த்தா ஆரியங்காவுல வேண்டுமன் உருவத்தில் சாஸ்தா காட்சி கொடுத்தான். அப்பதான் நினைச்சான், இந்த சாஸ்தா தான் வேணுவனாக வந்து நம்மளை காப்பாத்திருக்காரு. தன் மகளை புஷ்காதேவியை அந்த சாஸ்தாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்தார். அப்ப சாஸ்தாவே வேட்டைக்கு போனதுனால காதல் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நானும் வேட்டைக்கு வந்திருக்கேன், நீங்க அதை கொஞ்சம் தெரிஞ்சு பேசணும். அதுக்காக மதுரையில இருந்து இன்னைக்கும் ஆரியங்காவுல பிறந்தனுக்கு கோடி பிறந்த விட்டு சீதளமா வருஷம் வருஷம் சித்திர விசுக்கு அங்க போய் சேரும் ஐயப்பனுக்கு. நம்ம மதுரையில இருந்து போகும், நம்ம மதுரைக்காரி தான் அங்க ஐயப்பனுக்கு கொண்டாட்டியா போயிருக்கா. காரணம் அந்த ஐயப்பன் எனக்கூடிய சாஸ்தா தர்ம சாஸ்தா வேட்டைக்கு போனதுனால. இப்படி வேட்டைக்கு போய் முக்தி அடைந்தவர்கள் சிறப்படைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்கம்மா. அந்த மாதிரி நானும் சிறப்படையணும், என்னால அந்த மானுக்கு பெருமை அடையணும், இந்த மானால நான் பெருமை அடையணும். இந்த மானை நான் அணைக்க போற நேரத்துல இந்த ஊரே பார்த்து கைதட்டி சத்தம் அடிக்கணும். ஆகா வேடுவன் வந்தா இந்த மானை கரம் பிடிச்சாங்க அப்படின்னு. ஆகையினால அம்மம்மா உன்னை நம்பி வந்து என் மானை தாங்கம்மா.